ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தோசை மாவு இல்லாத நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே இன்ஸ்டண்ட்டாக கிறிஸ்பி தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, அப்புறம் எல்லா வகையான சட்னியுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளோட சேனலில் நிறைய சட்னி வகைகள் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ வாங்க நம்ம தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு ரவை எடுத்துக்கலாம். வறுத்தது வறுக்காதது எது வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே நல்லா ஸ்மூத்தான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான பவுடராக அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் ரவை எடுத்தீங்களோ அதே கப்லேயே 1/2 கப் அளவு தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு. 1 கப் ரவைக்கு 1/2 கப் அளவு தண்ணி தேவைப்படும். முதல்ல நம்ம 1 கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ரவை நல்லா ஊறியிருக்கும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு இழுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசை கல் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு தோசை ஊற்றிக்கோங்க. தோசை ஊற்றினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் இப்போது ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதை ஒரு மூடி போட்டு 3லேருந்து 4 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான கிறிஸ்பியான தோசை ரெடியாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு முறை தோசை ஊற்றும் போதுமே கல்லை நல்லா தண்ணி வச்சு துடைச்சிட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு ஊற்றுங்க. அப்போ தான் நம்மளுக்கு தோசை நல்லா இழுக்க வரும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான கிறிஸ்பியான தோசை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.